ஒரு ஃபோட்டோவ நீங்க வந்து ஒரு ஏஐ வீடியோவா பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரேட் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் என்டர் பண்ணி, அந்த ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாரி வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இந்த மாரி வீடியோஸ் எல்லாமே எப்படி வந்து மெட்டா ஏஐ ஆப்ல ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். மெட்டா ஏஐ ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மெட்டா ஏஐன்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆப் வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இதில் கெட் ஸ்டார்டட் வித் மெட்டா ஏஐன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுத்து இதில் லாகின் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எப்படி ரீல்ஸ்லாம் வந்து பார்ப்பீங்களோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே வந்து வரும். எல்லாமே ஏஐ வீடியோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும் ரீல்ஸ் எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் நீங்களுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஐ வீடியோவை அப்லோடுமே வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம எப்படி வந்து இந்த ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் வந்து இருக்கும். மேலே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டிஸ்கிரைப்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எந்த இமேஜை ஒரு ஏஐ வீடியோ வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை உங்களோட கேலரிலேருந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு ப்ராம்ப்டாக பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஆப்ஷன் இருக்கும், ஆரோ மாதிரி. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபோட்டோ வச்சு ரெடி பண்ணி வந்துடும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணுறதுக்காக ஒரு சில டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா வந்து வரும். அந்த ப்ராம்ப்ட்ல எதுவும் சேஞ்ச் பண்ணணும் இல்லை வந்து வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிட்டு திருப்பி சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்டெண்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்டுக்கு உங்களுக்கு வீடியோ வந்துருக்கும். அதை எக்ஸ்டெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து வரும். நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியுமே வந்து பார்த்துக்க முடியும். அந்த அனிமேஷன் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வந்து வரும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆப்ஷன் இருக்கும். அந்த மியூசிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய விதமான மியூசிக் எல்லாமே வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த மியூசிக் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கீழே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வரைக்கும் அந்த மியூசிக் வேணுமோ அதை கரெக்டாக வந்து ட்ரிம் பண்ணிட்டு மேலே டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட வீடியோவில் வந்து அட்டாச் ஆகிடும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் வந்து வேணுமோ அதை வந்து உங்களோட வீடியோவில் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து விட்டுறலாம். இப்போது ஒன்ஸ் உங்களுக்கு வீடியோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே நீங்கள் பார்க்க எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அந்த 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சேவ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணதுமே அது உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மெட்டா ஆப்பில் நீங்கள் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே போஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மெட்டா ஆப்பில் அது வந்து போஸ்ட் ஆகிடும், பப்ளிக்காக வந்து இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரீலை வந்து பார்க்க முடியும் இந்த மெட்டா ஆப்பில். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஷேர் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் சேட்டில் வந்து யாருக்கு வேணாலும் இதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்டோரியில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. அண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஷேர் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுறது, அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக ஷேர் பண்ணுறது எல்லாமே நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி டேரெக்டாக பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஷேருமே வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோஸை வச்சு ஒரு ஏஐ வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ராம்ப்டை வந்து நீங்கள் இதில் வந்து கொடுத்துமே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன், கிரியேட் ஏ வீடியோ ஆஃப்
டு தமிழ் பாய்ஸ் டான்சிங் இன் ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ப்ராம்ப்டை வந்து இதில் சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். இப்போ நான் கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ வந்து எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுத்துருக்கு. அந்த 4 வீடியோமே நம்ம கிளிக் பண்ணி வந்து பார்க்கலாம். அதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதை ரீஸ்டைல் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்க்கும் நீங்கள் அதே எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்து இந்த மெட்டா ஏஐயில் நம்ம வந்து ஏஐ வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.